வணக்கம். உங்கள் விக்கிராஜ். ஆந்திரால இப்போ பயங்கரமா பேசப்பட்ட வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால உள்ள மிகவும் பிரம்மாண்டமான மிகவும் பிரதானமான கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி கோயில் தாங்க. அந்த திருப்பதி கோயில்ல இப்போ 100 கோடி ரூபாய் கொள்ள போயிருக்காங்க. இது பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. யாருப்பா அந்த 100 கோடி ரூபாவை திருநது அப்படின்ற மாதிரி தான் பிளாஷாவே போயிட்டு இருக்கு இந்த நியூஸ். ஆனா ஆந்திரான்னு சொல்ல போனாலே 2 கட்சி ரொம்பவும் பெரும்பான்மையான கட்சியாவே இருக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேச கட்சி. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பத்தி தெரியும், முன்னாள் சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கும் இதுல உடந்தையா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப ஆட்சி செஞ்சிட்டு இருக்காருல ஆந்திரால தெலுங்கு தேச பார்ட்டி, அவருக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் பயங்கரமா சில குழப்பங்களாவே போயிட்டு இருக்கு ஆந்திரா முழுக்க. அது இருக்கிற சூழ்நிலையில இப்போ 100 கோடி ரூபாய் ஆந்திரால உள்ள திருப்பதி கோயில்ல உண்டியல இருந்து திருடி இருக்காங்க. அது யாருன்னு பார்க்க போனா சிசிடிவி கேமராலயும் தலைவர் சிக்கி இருக்காரு. சிக்கினதோ இல்லாம அவரை பத்தி கொஞ்சம் ஹைலைட்டான நியூஸே வந்துட்டு இருக்கு. யாருன்னு சொல்ல போனா பானு பிரகாஷ் என்றவர் பாஜகவோட மூத்த தலைவரா இருக்காரு. அவர் கோவில்ல உள்ள தேவஸ்தானத்துல இருக்காரு. ஆனா அங்க வேலை செய்யற ஒரு நிர்வாகி, அதாவது குறிப்பா சொல்ல போனா ரவிக்குமார் என்றவர் அங்க வேலை செய்யறாரு. இவர் தான் இதுல மெயினான அக்யூஸ்ட்ன்றாங்க. ஏன்னா இவர் தான் அந்த 100 கோடி ரூபாவை திருடி இருக்காரு. திருநதோ இல்லாம இவர் ரியல் எஸ்டேட்ல இதை முதலீடு பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இதுல பகிரங்கமா மாட்டிருக்காரு சிசிடிவி காட்சியிலும் சரி. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாவே இவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கேஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போகாம அத லோக் அதாலத் இருக்க பாத்தீங்களா, 1987 உருவாக்குனாங்களே. இப்ப கோர்ட்ல அதிகமான கேஸ் இருந்துச்சுன்னா சில பேர் சமரசமா நாங்க போறோம்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பா சொல்ல போனா இது மக்கள் நீதிமன்றம், மக்களுக்காக உருவாக்கப்பட்டது 1987ல. அதுவும் இல்லாம இந்திய அரசால உருவாக்கப்பட்டது. ஏதாவது நாங்க சமரசமா போறோம்னு பாத்தீங்களா கோர்ட்டு கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா லோக் அதாலத்துக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அங்க இருந்து இவங்க சமரசமா போய் இதை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இவர் திருடி இருக்காரு ரவிக்குமார், அவர் மேல வழக்கு பதிவும் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து சமரசமாவும் போயிருக்காங்க. சமரசமா போனது இல்லாம 50% தான் அவர் திரும்ப கோயில் கிட்ட கொடுத்திருக்காரு. மீதி இருக்கிற 50% என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிர்வாகிகளை பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயமும் தெரிய வருது. அதுவும் இல்லாம ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு பாத்தீங்களா, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட முன்னாள் சிஎம், இவர் இருக்கிற பங்களாவிலையும் இவர் எடுக்கிற பணம்லாம் அங்க போகுது அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இது வெறும் தகவலா தான் இருக்கு, உண்மையா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி அவரை தாக்குறதுக்காகவே இருக்கிற கட்சி தான்
நம்ம தெலுங்கு தேசத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. தெலுங்கு தேசமும் பாஜகவும் எப்படி சொல்றது, இந்த வாட்டி பாஜக வந்து ஆட்சி அமையத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை மாதிரி தான் இவங்களும் செய்வாங்க. ஆனா இப்ப தெலுங்கு தேசம் என்ன கேக்குறாங்களோ அதை கண்டிப்பா பாஜக செய்ய, அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதன்படிதான் இவரை வந்து இப்ப பிடிச்சிருக்காங்க. இத வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, அவங்களே இறங்கி வந்து இதுக்கு நாங்களே தெளிவு காண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கோவில்ல அரகாப்பலார யார் இருந்தாங்களோ அவங்க ஆஜராக கேஸ் வந்து லோக் அதாலத்தை எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்கன்னா, சமரச பேச்சு. அத வந்து சமரச பத்தி ஹைகோர்ட் வந்து இதை வந்து கேஸ் எடுத்து மூலியமா என்னென்னலாம் நடந்திருக்கோ அது எல்லாமே சப்மிட் பண்ணணும். இந்த எல்லா ஃபைலுமே எல்லா நகல்களுமே சரி எல்லாத்தையுமே சரி ஹைகோர்ட் கிட்ட சப்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டரும் போட்டாங்க. இதுல இருந்து ரொம்பவே புரளியாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா சொல்லவே தேவையில்லைங்க, நார்மலாவே திருப்பதி கோயில் உலகத்திலேயே 2வது அதிக வருமானம் ஈட்டுக்கின்ற கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி கோயில் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் பிரதானமான கோயில். அந்த கோவில்ல இப்ப நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் சொல்லவே தேவை, அந்த அளவுக்கு கூட்டம். நெரிசல்லையும் கோவிலோட வெங்கடாச்சலபதியை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் ஆர்வமா போவாங்க. அவங்க கஷ்டப்பட்ட காசையும் சரி இங்க வந்ததுனால எனக்கு சரியாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கோயில்ல வந்து இவங்க காசு எல்லாருமே போடுவாங்க. கஷ்டப்பட்ட காசை எப்படி எல்லாம் திருடுறாங்க பாத்தீங்களா. அந்த அளவுக்கு எல்லாருமே வேண்டிட்டு பண்ண காசு எல்லாத்தையும் மானாவரியா யாரு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குதுன்றத ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, சிபிசிஐடி கிட்ட மூவ் பண்ணிக்கிறமாவே வெட்ட வெளிச்சமா அங்க என்ன நடக்குதுன்றத சீக்கிரமாவே நம்மளுக்கு தெரியும். பணத்தை யாரு கொள்ளடிச்சாங்க அப்படின்றத சிசிடிவி ஆதாரத்தோட தெரிஞ்சிச்சு. ஆனா மேலும் என்னென்ன நடக்க போது, என்னென்ன கண்டுபிடிக்க போறாங்க சிபிசிஐடி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.